அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால தான் சாலை மறியல் பண்ணி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள். அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அதான் நடந்திருக்கு. உண்மையில் அதுதான். இது சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்பால விட்டுருவாங்களா? அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் வந்துட்டு ஏதோ ஒன்று இறைஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது பெரிய இதாக நாங்கள் விரும்பலை. அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொகுதி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். சேறு வீச்சு சம்பவத்தை பெரிதுபடுத்தி அரசியல் செய்ய விரும்பவில்லை எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார்.